السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وآله وأصحابه وأمته أجمعين. உறவு இருந்தால்தான் மொழிகளை விளக்கம் செய்து துறமுழு அவதியாவாய் துவங்கின பேசுவேனாம் வரமுறு முறைய தீந்தன் பதமலரடிகளிலும் சிறமிசை இருத்தி வாழ்த்தி என் வார்த்தைகளை துவக்கம் செய்துள்ளார். மனிதத்திற்குரிய கலிஃபா பெருமக்களே, சந்திக்குரிய வரலாற்றுகளே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பான மஜ்லிஸில் நாம் எல்லாம் அணிந்திருக்கிறோம். இங்கே இந்த மாதம் புனிதமான மாதம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 மாதங்களில் இது ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்க மாதம். இதனுடைய சிறப்புகளை நீங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மாதத்தில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதான மாதம். அந்த சம்பவத்தை நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர்களை தொடர்ந்து நிறைய அவுலியாக்கள் இந்த மாதத்தில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவுலியாக்களெல்லாம் பெரும்பாலும் ஷஹீதுகளில் அவர்கள் சாதாரணமான மூத்தை அடைஞ்சாலும் அவர்கள் தான் ஷஹீதுகள். குஃபார்களுடைய எதிரிகளுடைய வாழ்க்கைக்கு இரையாக்கப்பட்டு அதில் தன்னுடைய உயிரை நீத்தவர்களுக்கு ஷஹீதுகள் சொல்லுவோம். அவுலியாக்கள் ஜப்பாருடைய வாழ்வு, அல்லாஹ்வுடைய வாழ்வு, எது நப்ஸ உலகத்தில் வாழ்ந்தும் தன்னை அழித்து தன்னுடைய நப்ச அப்படியே அழித்து ஒழித்து தான் என்ற அகந்தையை கொன்று ஒன்றும் இல்லாமல் வாழும் காலத்திலேயே மூத்து கபலான் சமூத்து மௌத்துக்கு முன்னால் மௌத்தாயிடுங்கள்ட்ட ஹதீஸிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்திருக்கிற அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் மௌத்துக்கு முன்னால மௌத்தாயிடுங்கள்ட்டு ஒரே ஒரு மௌத்து தான், மௌத்து 2 கிடையாது. சாதாரணமாக மௌத்துடைய தகவல் கேட்டு மௌத்தா பரவாயில்ல. ஆனா அவுலியாக்கள் சாதாரணமான மௌத்துக்குள்ள மௌத்துக்கு முன்னாலேயே தன்னை அழித்து பால் என்பதை அழித்து நடமாடும் காலத்திலேயே மௌத்தாக்கள் எப்படி இருப்பார்களோ அதை மாதிரி அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ் எப்படி எப்படியெல்லாம் விரும்புகிறானோ அப்படியெல்லாம் தன்னை செய்வாக அர்ப்பணிச்சுவோம். தனக்கு ஒரு ஆசையை செய்யாது இருக்காது. தன்னுடைய விருப்பத்தை கொன்றொழித்து விடுவார். இதுதான் உமர் ஒரு சொன்னதை போல ஒன்னாசை ஒன்னாட்டம், ஒன்னாசை என்னாசை, உனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை, ஒன்றோடொன்று பிணங்காமல் என் ஆசையை ஒழித்து ஒன்னாசை எண்ணில் வர தன்னாசை விட்டு காத்தப்போர் அம்மானேங்கிறார். அப்போ உனக்கு ஒரு ஆசை நாம் இருப்போம் அப்படின்னு போயிருந்தா அது பிணங்கி கொண்டவர்கள், கடைசி வரைய பிணக்கத்திலேயே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு விமர்சனம் கிடைக்காது. தன்னுடைய நப்சுக்கு அடிமையானவர்கள். அப்புறம் ஐத்த மணி தகத இலாஹு அவாஹு, தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய நப்ச கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை சொல்லி காட்டுவாங்க. இருக்கிறான் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றோம். தன்னுடைய அவாவை என்ன செய்து ஆண்டவன் ஆக்கிறது. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அப்படியே அடிமையாகி வாய் ரப்பு அல்லா அல்லான்னு சொல்லுவே தவிர தன்னுடைய இதயம் பூரா எதுக்கு அடிமையா இருக்கும்? பூரா இதுல ஆசாபாசங்கள். அதனால இமாம் அஸ்ஸானி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எப்பா இந்த சிலைகளை வணங்குறவனை பார்த்து நீ என்ன செய்யா
இது போய் உனக்கு செய்யறாங்களா, இது போய் சுற்று செய்யறாங்களா, காரமான அங்கு மணி எடுத்துக்கிட்டு உதவி கிடக்குறாங்களான்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அவங்கள ரொம்ப இதான் நினைக்கிறியா? நீங்க உங்களை பாருங்க, உங்களை நீங்க எதுக்கு சுஜூது செய்திருக்கிறீங்கிறத கொஞ்சம் கஷ்டப்படி நிறைய அல்லாஹ் உங்களுக்கு கல்வ கொஞ்சம் கஷ்டம் திறந்து விட்டான்னா நீங்க எதுல கிடக்கிறீங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். நீங்க நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் சுஜூது செய்து கிடக்கிறத பார்ப்பீர்கள் சொல்றோம். அதுதான். அப்போ அபிலாசைகளுக்கு தன்னுடைய ஆசைகளுக்கு அப்படியே அதிலேயே மாய்ந்து அதிலேயே கிடக்கிறவங்களுக்கு ரப்புன்னு சொல்லி அதனாலதான் சீதனா அபாயசீது இஸ்லாமி அதிகமாக ஒரு கபுரடியில அடக்கிறது பிறகு முன்கண்ணைக்கு கேள்வி காப்பாங்க இல்லையா, கேள்வி கேட்காம இல்லையா, அப்போ கேட்கிறாமா ரப்புக்க அவனுடைய ரட்சிடுவாரு கேள்வி தொடக்கும். அதனால இப்ப மையத்தில் நம்ம ஓடும்போதும் கபூரில் முன்கண்ணைக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலேயே உங்க ஒன்று சொல்லணும், கேள்விக்கு ஜவாபு சொல்லாம செய்யணும், சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு ஞாபகத்துக்கு காரணத்துக்கு ஜவாபு கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அது முக்கியமான ஒரு கட்டம். அது வந்து மௌத்துடைய நேரமும் முக்கியமான கட்டம். மௌத்துடைய நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதனாலதான் சாபாக்களா இருக்கிற மற்ற அது பின்னால் வரக்கூடிய வரிமார்கள் அத்தனை பேர் மௌத்தான் பயந்துருக்காங்க. மௌத்தா போறது பயப்படல, டோர்னமெண்ட் பயம். அதுக்கு அவனுடைய வயது செய்யல, யோசிக்கல, அதுக்கு ரெடி. எந்த நேரம் மௌத்துடைய நேரத்துல சிந்தனை மாறாமல், ஏன்னா அது முக்கியமான கட்டம். ஷைத்தான் எல்லா இடத்துல பாதித்து வந்திருக்கிறான் இந்த மக்களை, ஆதமுடைய மக்களை. எந்த ஆதமுனால நான் இவ்வளவு பெரிய சீரழிவுக்கும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கும் கோபத்துக்கு ஆளாகிட்டேனோ அந்த ஆதமுடைய மக்களை உலகத்துல என்னுடைய பக்கம், என்னுடைய நரகம், நான் எந்த நரகத்துக்கு போறேன்னு அந்த நரகத்துல நிரப்பாம விட மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறான், வால் பண்ணியிருக்கிறான். நீ செய்யறதுனா செய்யணும் அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டான். அதுவரை என்னை அடிச்சிடாத, யுகமுடி காலம் வரை நான் நீர் சாய்ச்சுதான் கேட்டான். அவன் துவாவே அல்லாஹ் செய்தான். அவன் மோதினுடைய துவா கேட்டா அவன் உட்கொள்ள மாட்டானா, தன்னுடைய விரோதியுடைய துவாவை கூட என்ன செய்யலாம் அல்லாஹ் தரான். அவ்வளோ அனுபவராகி கொடுத்தார். போடா வங்கடா நீட் சாய் போட சொல்லலான்னு சொல்லலாமே அவன் கேட்கறான், அவன் விருப்பத்தை கேட்கறான். அப்போ என்னோட நீ போட்டி போடுறது இருக்கிறியா, போடு, நீ எத்தனை பேர் சேர்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு இது, என்னுடைய நல்லடியார்கள் சில பேர் கவனிக்கிறார், அவர்களிடத்துல மட்டும் ஒரு ஜமம் பறிக்கிறார், அவன் ஆராட்டம் முடியாது, அதை பார்க்கணும்னு சொல்லி அந்த உத்தரவை அல்லாஹ் வச்சுதான். அவுலியாக்களை தன்னுடைய நேசர்களை பிரிச்சு அங்க மட்டும் இது எதுவுமே பறிக்காதுன்னு கொடுத்தான். அப்போ அவன் கடைசி வரையில முயற்சி, அவன் கண்டிப்பா அவனுடைய வழியில திருப்பதுக்காக வேண்டி காலம் ஒவ்வொன்றையும் ஒரு பிடியா எந்த 4 பக்கமும் இந்த 4 பக்கம் சேர்த்துக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதே குர்ஆன்ல சொல்றான். முன்னால பின்னால வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் என்ன செய்வான், நின்று சேர்த்துக்கிட்டே இருப்பான் உங்களை. அதெல்லாம் விட்டு மீண்டு வர்றது பெரிய விஷயம். இப்போ நல்ல காரியம் செய்ய போனா இடையில அது வரும் இது வரும், நல்ல ஆட்கள் மாதிரியே என்ன செய்வான், குழப்புவான். என்னப்பா நாளைக்கு போயிட்டு அன்னைக்கு வாப்பா அங்கே இங்கே மாதிரி இருந்தா போறேன், பக்கத்தில் ஒரு இது நடக்குப்பா அங்கே போயிட்டு அது வாரம் நடந்தாலும் செய்ய மாதிரி நான் அடுத்த வாரம் போயிட்டுலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். சரி, அவரு நல்ல ஒரு ஊக்கத்தோட போவாரு. சரி கூப்பிட்டாரு அவசரமா போயிட்டு அடுத்த வாரம் போகணும், அடுத்த வாரம் இதே ஆரோக்கியம் 23 இதே தெளிவு ரொம்ப அவருக்கு இருக்குமா, 4 நாளைக்கு ஏதாவது காய்ச்சல் மறுவாரம் போக முடியும். ஆக அந்த மண்ணை விட்டானா இப்படி நல்ல ரூபத்திலே நல்ல நசீகத் பண்ற மாதிரி வந்து செய்வான். அதனாலதான் பூஸ்ரீமான் சொல்லும்போது செய்யறாங்க, நப்சு ஷைத்தான் அவங்களுக்கு நல்ல நசீகத் பண்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அவங்களுக்கு திலாப்பு பண்ணணும், அவங்களுக்கு மாற்றம் பண்ணணும். அது நல்லதுதான் சொல்றான்னு இது செய்யறாங்க, எடுத்துறாத கேரளம் தள்ளி பழக்க வேண்டி கேரைக்கு விட்டுருவான் அப்படின்னு செய்யறா பூஸ்ரீமான் ஆய்வு சொல்லி காட்டுறாங்க. அப்படி கடைசி கட்டம் இருக்கு இல்லையா, அவன் தண்டிச்சதான் தண்டிச்சான். ரூபு போற நேரத்துல கடைசி முயற்சி சீதா செய்வான். அந்த நேரத்துல சில போதங்கள் மாறி
எதுவும் தெரியாம அப்படியே இங்க ஒரு பக்கத்துல ரூஹ வாங்குறதுக்கு ஒரு பக்கமா அடிச்சு அடிச்சு எழுதியவா ரூஹ கைப்பற்றுறதுக்கு மலக்கல் மௌத் நிற்பா. இந்த அதிர்ச்சி துனியாவுக்கு போறோம். சொந்த வந்த மனைவி மக்கள் கட்டடங்கள் எல்லா விஷயமும் தன்னை விட்டு போக போகுதுங்கிற ஒரு இது. அப்ப இந்த கவலை எல்லா உலகத்துடைய அத்தனை கவலை அன்னைக்கு தான் செய்யும். அதுக்கு ஒரு மீட்சிங்கிறது போற வழி என்ன வழிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட நேரத்துல என்ன ஆகும்? அந்த நேரத்துல ஷைத்தான் அழகாக வந்து செய்வான். பக்கத்துல உட்கார்ந்து உலகத்து தாகம் இல்ல, இரு உலகத்தினுடைய தாகம் அந்த நேரத்துல செய்யும். நாம போட்டு வறட்சி ரூஹ வாங்குற நேரத்துல ஒரு மடக்கு தண்ணி தந்தா போதும், ஒரு மடக்கு தண்ணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனை. சமயத்துக்கு மயக்க மாட்டோம், அவங்க இவங்க ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் ஒரு மடக்கு தனியா தாங்கப்பா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? சாதாரண இது நேரம். ஆனா ரூபு போற நேரத்துல வரக்கூடிய தாகம் இருக்குல்ல, அது அடங்காத தாகம், பெருந்தாகம். அந்த நேரத்துலதான் பூஜாவை கையில வச்சுக்கிட்டு ஷைத்தான் வந்து நிற்பான். வந்து நின்றுக்கிட்டு இவர் அல்லாஹ் நினைப்பாரு. அல்லாஹ்வை சொல்றதுக்காக வேண்டி நாவை எடுத்து சொல்ற நேரத்துல உனக்கு தண்ணி வேணும், உனக்கும் தண்ணி வேணும், என்ன செய்ய போற? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, தண்ணி தந்துடலாம். இல்ல அல்லாஹ் இல்லைன்னு வாயினாலே சொல்ல போறாரு, மனசுல குழப்புறது. அல்லாஹ் இப்ப இந்த மாதிரிதான் நம்ம சொல்றதா வச்சா இப்ப என்ன ஒண்ணும் இல்லையே, அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க மாதிரியான செய்வான், மனசுல போட்டு குழப்பம். அப்போ நல்ல மனுஷங்கன்னா அது சுதாரிச்சுடுவாங்க. ஷைத்தான் வந்து கொடுக்குறாங்க, உனக்கு இது வேணுமா, நல்ல கண்ணை நல்லா தெரியும். அப்போ ஷைத்தானே செய்வான், அதுக்கு மூக்கு தெரியும், எல்லாமே தெரியும். வேற உலகத்துக்கு திரும்ப போறான், இந்த உலகத்தை விட்டுட்டு வேற உலகத்தின் பக்கம் திரும்ப போறான். இந்த நேரத்தில் என்ன செய்யும், அவனுக்கு ஷைத்தானுடைய இதெல்லாம் தெரியும். இப்படி வந்து நெருங்கிற நேரத்துலதான் வந்து என்ன செய்வான், உனக்கு இப்ப தண்ணி ஒரு சொல் தண்ணிக்கு என்ன எவ்வளவு பாடுபட்டு இருக்கிற, நான் உன் தண்ணியை தரேன், நான் சொல்றது கிடையாது இல்லைன்னு சொல்லு. என்ன செய்வான், சரியான ஒரு அமைப்புல இல்ல, சர்வாரி செல்லத்தினுடைய மசல்களை ஓதாதவன், அவங்க செலவாத்து சொல்லாதவன், வழிபாடுகளை பற்றி நினைக்காதவன், இந்த மாதிரி வேற வழிகளை அரைஞ்சு திருந்தவனா இருந்தால் நமக்கு தண்ணி கிடைச்சா போதுமான செய்வான். தண்ணியை தான் கேட்பான். அப்போ வாயில தண்ணியை ஊற்றுவான். அது தண்ணியா மூத்தரம் எதை ஊற்றுவான், சிறுநீரை அவனுடைய வாயில ஊற்றுவான். அது நெருப்பாடி கொடுத்த மாதிரி அவனுக்கு ஆகால். அதை வாயில ஊத்திட்டாலே அவனுக்கு எல்லாமே போயிடும். எல்லாம் விஷத்தை ஊற்றினா என்ன ஆகும், அதுக்கப்புறம் சிந்தனை அது இது எது வருமா, நல்லா இல்லைங்கிற நிலையோட அவனுடைய ரூ கைப்பற்ற படும். அதனால அஜ்முத்தீன் குப்ரா அந்த சம்பவம்லாம் தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி சொல்லி காட்டுறேன். அஜ்முத்தீன் குப்ரா நாயம் ரலியல்லாஹு தஆலா பெருங்கொண்ட ஸ்ரீதேவி, அப்போ பகுருத்தீன் ராஜி நாயம் ரலியல்லாஹு தஆலா அவ பெருங்கொண்ட இமாம் தஃப்சீர் தான் எழுதியிருக்கிறார். அவ அந்த காலத்துல அவளுக்கு நிகரானவங்க யாருமே இல்லை. அவ்வளவு வாதம் பேசுவா, நிறைய பேர் இஸ்லாத்திலே இருக்கிறா, சேர்த்திருக்கிறா. அப்பேற்பட்ட பகுதி இப்படியே காலம் போல கழிஞ்சிட்டு இருக்குத. நம்மளும் ஒரு பெரிய ஷேக் நாயத்தை பார்த்து, ஒரு காமிலான ஷேக்கை பார்த்து அவர்களிடத்துல மண்டிட்டு எதையாச்சும் நம்ம பெறுவோமே தெரிஞ்சுதா நாடி அவன் அஜ்முத்தீன் குப்ரா நாயகத்தில் அவதாரானு ஐயாவோட இருக்கிறான். அவ வீட்டை தேடி போயிட்டா. ஆனா அவ ஏழை யாரு, பெருங்கொண்ட ஷேக் நாயம், பெரிய விலாயத்தில் உள்ளவங்க. வீட்டுல பார்த்தா நம்ம இதா இருக்கும் இல்லையா. அப்போ தேடி போனவன்னு அவன் பாக்குறான். பகுதிக்கு ஊர் வரம் கூட அவளோட பேரும் பலமா இருக்கு, பேரும் பகலுமா இருக்கு. அவ கூட தேடி வந்துட்டாவோ, என்ன பகுதிக்கு இருக்க நம்ம இடத்துக்கு வந்துருக்கு. இந்த நாயமே உங்களிடத்துல இது வாங்கணும், நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க தர்பியத் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறா. அப்படியா,
நீங்கள் பெருமொண்ட ஆளாச்சு, எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை வாதங்கள் பேசி என்ன அல்லாஹ் ஒன்றும் 1000க்கும் மேற்பட்ட இதெல்லாம் தனிகளெல்லாம் அடிக்க இருக்கிறியா, வேற நீங்கள் இருக்கிறியா, நல்ல வழியில் திருப்பியிருக்கிறியா, நீங்கள் உங்களுக்கு இப்படி இப்போ இருந்து பணிகளை செய்ய முடியுமா, உங்களை தேடி பலாயிரக்கணக்கான மக்கள்லாம் இருப்பார்களே பத்துவா கேட்டு அதுக்கு இருக்கு அப்படின்னு தீரா சொன்னாங்க. இல்லை நான் ஒரு இடத்துல நான் வந்து இருக்கணும், அதுக்காகத்தையும் தேடி வந்திருக்கிறேன், என் சூழத்தையெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வந்திருக்கிறேன், என் பாலத்தில் வந்து அவர் ஆளும் விட மாட்டாங்க, 10 பேர் நினச்சிக்குவான் தொயத்து வந்துடுவாங்கிறதுக்காண்டியே நான் மறந்து வந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு அவளுக்கு பத்துவா கேட்பாங்கன்னு கேட்டோம்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பெண்மணி அவளுக்கும் ஒரு மசாயில் ஒரு விளக்கம் தேவை. பார்த்தா இக்கூட்டம் கரைய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான பேர் முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா எப்படி கேட்கணும் தெரியல. அவன் பாத்ரூம் இருந்தாடா ஒரு தாளில் ஒரு சுருட்டி எழுதி என்ன நேர பாத்ரூம் கொட்டி வீசி விட்டான். அங்கேருந்து எடுத்து பார்த்தா உடனே வெளியே வந்து என்ன செய்தா அதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்து அனுப்பி விட்டு, உங்களை எப்பவும் நான் சந்திக்க முடியல, எனக்கு மார்க்க விஷயம் தேவைப்படுது, நீங்கள் தனியாக இருக்கிறனால இதுதானே சொல்லி அவங்க இல்லை பக்கத்தில் போகல தூர ஒரு தாளை தூக்கி போட்டால் அங்கேருந்து சீதா விளக்கத்தை கேட்டாங்கன்னா இருக்கு. அவங்க அவ்வளோ பெரிய விசேஷமான ஆள். அவன் இங்கே போயிட்டா அஜித்துக்கு புறான் ஆயிடுச்சா போய் உட்காந்துருக்கிறா. அவள் அப்படியா சரி வந்துட்டியா, வெளியில் இது கிடைக்குது செங்கல், வெளியில் செங்கல் அதை கொஞ்சம் உள்ள அடிக்க வைக்கணும். அவன் செங்கல் உள்ள பூசல் தாண்டி கொஞ்சம் செங்கலை வாங்கி போட்டு வச்சுக்கிறா, அதை உள்ள கொஞ்சம் அடிக்க வைக்கணும். ஓ அந்த பழக்கம் இருக்குமா, கொத்தனார் வேலையாக வந்துருந்தா என்ன செய்யறா, என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு வெளியே உள்ள செங்கலோட 5-6 செங்கலை தூக்கி வச்சா அது விரவு கடையும் கொஞ்சம் உள்ள அடி போட்டுக்கிறாங்க, விரவு கடையும் கொஞ்சம் உள்ள அடி போட்டுக்கிறாங்க. சரின்னு அதே செய்தா இருந்தாலும் நம்சம் அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய இதாக விரவடி படமும் செங்கல் அணிவிக்கமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நான் போயிட்டு இந்த அதோடையா அவ்வளோ செஞ்சு அனுப்பிட்டாங்க. போயிட்டா போனது பிறகு அஜ்முதன் குபரானாயும் மக்காவில் இருக்கிறா, மக்கா ஷெரீஃபில் அங்கே இருக்கிறா. அங்கே எப்படியா 100கணக்கான மைல்களுக்கு அப்பால பகுதியாக இருக்கிறா. மௌத்துடைய ஹால் வந்துச்சு, மௌத்துடைய ஹால் வந்துச்சு. அப்போ அவருடைய சகாக்கள்லாம் 100கணக்கான பேர் இருக்கிறா, 1000கணக்கான பேர் கூடியிருக்கிறா. மௌத்து நேரம். அப்போ மெயினாக யார் ஓடி வருவா, சீதா ஓடி வருவா இல்லையா, வந்து நின்று நிறுத்தினான். ஒரு கேள்வியாக போடுறோம், எல்லாம் 1 2 சொல்லுங்க. 1000 தலிகள் சொல்லி எல்லாம் ஒண்ணுதான் நிரூபிச்சு எத்தனையோ மாற்று மதத்துக்காரங்களை எல்லாம் நிறுத்திருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு சேர்த்தவோ. இப்ப அதே கேள்வி வந்து கேட்கலாம், 1 2 ஒண்ணுதான் இல்லையா, இப்படி வைக்கலாம் இல்லையா, அதுக்கு மறு பதில் அவோ இல்லையா, இப்படி அடிச்சு சீரா போயிட்டே இருக்கிறான். கடைசி வரையில போய் இன்னொன்று தீவனை தூக்கி போனோம், அது வந்தோட குழம்புச்சு. எந்த நேரத்தில் வாங்க விளையாடுறது பாருங்க. அவன் மனசுல என்ன செய்து ஒரு குழப்பம், அப்படியே விளையாடிக்கிட்டு கிணறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி அப்படி இருக்கும். ஆமான்னு சொல்லிட்டா முடிஞ்சோம், ஆமான்னு சொல்லு சரிதானேன்னு சொல்லிட்டா முடிஞ்சுவோம். அந்த மாதிரி கட்டத்தை வந்து விட்டுட்டோம். விட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அஜ்முதன் குபரானாயும் மக்காவில் அவன் ஒதுக்கி இருக்கான்னு இருக்கிறா. இந்த காட்சி அவன் பார்க்குறாங்க. ஒரு நேரம் நமக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து பகுதியின் ராஜி நம்மளை தேடி வந்து நம்மளுடைய செங்கலையெல்லாம் அள்ளி போட்டு விரவலையெல்லாம் அள்ளி எடுத்து போனாங்க. அந்த சீதையை இப்போ என்ன பாடுபட்டு இருக்கிறான், சீதான் கடும் இதில் குழப்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்தா, அங்கேருந்து தனி எடுத்து குல் ஹுவ அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த சஹாக்களமா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, எஜமானே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க,
லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவானே பக்கத்துல கலிமா சொல்லிருப்பாங்க அல்லாஹ்னு சொல்லுங்க. அப்ப ஷைத்தான் வந்து அவ்வளவு செய்யறான் ஒரு கேடியா மடக்கிற நேரத்துல இல்ல இல்ல இவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த நேரத்துல இல்ல இல்லன்னு இவங்களுக்கு பதில் சொல்லிருக்கேன். இல்ல இல்லைங்கிறா ஆயுதா இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்யறாங்க என்ன குழப்பமோ தெரியலையே. ஆயாமே ஆயுதா இல்லதான் இல்ல 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 அவனு பதில் சொல்லிட்டு இருக்கா ஷைத்தானுக்கு. அது உங்களுக்கு வழங்கல. கடைசியில எல்லாத்தையும் குழப்பி கடைசியில நிக்கிற நேரத்துல நஜ்முத்துல் குர்ஆன் ஆயா அங்கன்னு பாக்குறான். பார்த்துட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று செங்கல் அடி போட்டார அவரை நம்ம காப்பாற்றணும் நினைச்சுதா அங்க இருந்து குல் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் சொல்லி தண்ணி அவர் தூக்கி வீசினா அந்த தண்ணி அப்படியே சல்லுன்னு வந்து என்ன செஞ்சது மபுத்ராஜ் நாயகனுடைய முகத்துல வந்து அந்த சொல்லும் வந்து செஞ்சது காலில் வந்து விடுது. இருந்த ஆளுக்கு வேலையில அந்த துளி மனத்துளி இந்த மாதிரி விடுதான்னு பார்க்கறாங்க. பார்த்தா அந்த வேற விஷயம் இந்த சொல் வந்த உடனே ஷைத்தான் ஓடிட்டான். இந்த சொல் வந்த உடனே ஷைத்தான் ஓடிட்டான். இந்த சொல் மட்டும்தான் அவன் காது நிற்கும். உடனே குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதோட ரூஹ் முடிஞ்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஸ்ரீதேவி எத்தனை பேருக்கு புக்வா கொடுத்தவோ எவ்வளவு பெரிய இது கிதாப் எழுதுனவோ தஃசீர் எழுதுனவோ அவங்களுக்கு இந்த பாடுன்னா சாதாரணப்பட்ட நமக்கு என்ன பாடா இருக்கும். அதனாலதான் அவுலியாக்கள் எல்லாம் என்ன செய்யிருக்கிறா தன்னுடைய ஷேகுமார்கிட்ட அப்படியே பராவாயிச்சு. எது சொல்றா யார் சொல்றா நம்ம ரசூல் அந்த நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும், தன்னுடைய ஷேகுநாயகம் வரணும், அவர்கள் வந்து கலிமாவை சொல்லி தரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம கடைநல்லூர் ஷேகுனா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்ம நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முனாஜாத் படிக்கும் போது சொல்லி காட்டணும். வாரி கத்து கொண்டமனார் பாயும் புலி போல வந்து கோரமாயன் உயிரை கொடுபோக வந்திட நாள் தாரமாயுள்ள கலிமா ஷஹாதத்தை நாவோத வாரம் வைத்து அருளும் வல்லவி ரசூல் நபியே என்ன சொல்றா. பாரிக்கத்து கொண்டு எமனார். எமன்னா யாரு? வழக்கல் மௌத்து. பாரிக்கத்துன்னா இந்த உலகத்தை விட்டு என்னை எல்லா சுகங்களையும் விட்டு என்னுடைய எல்லா வாழ்க்கையை விட்டு பிரித்து என்னை கொண்டு போகிறதுக்கு பாயும் புலி போல வந்து பாய்ந்து புலி போல வந்து என்னுடைய உயிரை பிடுங்கிட்டு போற நேரத்துல சாரமாய் உள்ள கலிமா, அந்த கலிமாவை ஷஹாதத்து நான் ஓதணும். அதுக்கு தாங்கள் வந்து எனக்கு சொல்லித்தரணும். யார் சொல்றதா அந்த கலிமாவை அந்த நேரத்துல சொல்லும். என் பிள்ளை நீ சொல்லணும்னு சொல்லி நானா சொல்லக்கூடாது. தாங்களுடைய முபாரக்கான வாயினால அந்த கலிமாவை எனக்கு சொல்ல அமுதூட்ட வேண்டும் என்று செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பெரியார்களுடைய நாதாக்களுடைய வயிற்றுகளை இதை படிக்கிறார். அந்த நேரத்துல என்ன ஷேகுமார்கள் கண்டிப்பாக வருவார்கள். ஷேகுமார் காமிலான ஷேகாக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள்? வந்து நிற்பார்கள், கலிமாவை சொல்லி தருவார்கள். எங்க ஊர்ல பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு அம்மா, வயசான அம்மா சக்கராத்தில் கடந்துட்டு இருக்கிறா. அவர் சொந்த வந்தங்களா இருந்துட்டு இருக்கிறா. இதே மாதிரி கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லுங்கம்மா அம்மா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க அல்லான்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அவ மூச்சுடாம கிடக்குறா. என்ன சொல்லாம இருக்கிறான்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நினைச்சாது வழியை விடுங்கம்மா, என் சேகனாய வர்றான், சேகனாப்பா வர்றான், வழியை விடுங்கிறான். பார்த்தா 10 பேர் கண்களும் தெரியல. வழி நவடுங்க நவடுங்க நவடுன்னு கை காட்டணும்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறா. பதில் விழுந்தும் அங்க எங்கேயும் செதறி நகட்டாங்க. அடுத்த நிமிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லலடா. அப்ப யார் வந்து கலிமா சொல்லி கொடுத்திருக்கிறா?
நான் என் சேகநாயகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நான் காலம் முழுக்க அவங்கள தேடிக்கிட்டு என் அந்த கடைசி நேரத்தில் தாங்கள் வந்து எனக்கு கரிமா சொல்லி தரணும்னு நான் ஏங்கிட்டு இரவு பகலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ வரவாண்டா, நீங்க எந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு தாய்தா இல்லாத சொல்லுங்க அதான் சொல்லுவோம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள, நீங்க உங்களுக்குங்களே நீங்க சொல்லிக்கிட்டு எனக்கு சொல்லி தர வேண்டான்னு அவர் சொல்லிட்டு என் சேகநாயகம் வருவாங்கிறது எனக்கு சின்னமான உறுதியான எண்ணம் வந்து விட்டார்கள் சீதா அந்த கரிமாவை சொல்றாங்க. இந்த மாதிரி பெரியார்களெல்லாம் நாதாக்களெல்லாம் இதை பக்தி வந்து அதனால அஜ்மத்துல் குப்ரா நாயகி எப்படி அங்க மக்காவிலிருந்து தெளித்து அவர்களை காப்பாற்றினார்களோ அதை மாதிரி செய்யுமார்களெல்லாம் எதுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கிறா. காமி மஹமூத் நாயகத்தை பற்றி சொல்றான். எதுக்காக பரதேசியாக இருந்திருக்கிறார்கள். மஸ்தான் வரியப்பா தான் பேரு, மஸ்தான் வரியப்பா. என்ன அவ அடக்கஸ்தலத்தை பார்த்தோம்னா வெட்ட வெளியில தான் நினைச்சிருக்கிறா, வெட்ட வெளியே குடிச்சிருந்தவோ வெட்ட வெளியில தான் நினைச்சிருக்கா அடங்கி இருக்கிறா. அவளை கேள்வி பண்ணவங்க அவளை லேசா நினைச்சவங்க அந்த இடம் கொடுக்காம யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இது பண்ணவங்க கவர்மெண்ட் சட்டத்துக்கு கேள்விப்படும் போதும் கடைசி அவன் பிச்சைக்காரன் ஆகிட்டான். அவன் சாவதுக்கு முன்னால இறந்து வர்றதுக்கு முன்னால அவளை லேசா நினைச்சு அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டான் செய்ய மாட்டேன் இது அவனை அங்கே அடக்கூடாதுன்னு சொல்லி போட்டி போட்டவன் ரொம்ப பண்ணவன் கடைசியில் பிச்சைக்காரனாக அவன் பிச்சை எடுத்து அலையிறதுக்கு ஆக்கிட்டான் அல்லாவுத்தாரா அப்படின்னு கேள்விப்படும். அவோ கல்வத்து நாயகத்துடைய வந்து அவள் கொடுக்கிற சீதா நின்னா கல்வத்து நாயகமாகவே சீதா வாழ்ந்து மறைஞ்சதுனால இன்னைக்கு அவளுக்கு நம்ம செய்கிறோம் குருஸ் வைபவத்தை இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது நாதாக்களுடைய பொருட்கள். அதே மாதிரி சேகனா அப்பாவுடைய பாப்பா ஷேக் மீரான் அப்பாவுல்லா அது அல்லாவுத்தாலும் கடையில் சரிவுகள் அடையிருக்கிறார். அவர் இந்த பேர 10 ஆசுரா நாள் அன்னையில அவருடைய மறைவு அதே அன்னைக்குங்கிறது இல்லை. அதே மாதிரி ஆசுரா நாளில் அவருடைய அருமை மகனார் ஆமில் கமிலா சேகனா அப்பா நாங்கள் பிறந்த தினமும் அன்னைக்கு. இங்க ஷேக் மொஹிதீன் பாபா இருக்கிறாங்கயா, அங்க அடையிருக்கிறாங்கயா. அவன் எங்க உள்ளவன்னு கேட்டா ஷேக் மீரான் அப்பாவுடைய ஒரு மாணவராகத்தான் இருக்கிறா. அவருடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது வருது சரித்திரம் கிடையாது. கோட்டார்ல அப்பச்சியப்பா நாயகி திட்டுவடையில் அடங்கியிருக்கிறார் இல்லையா, கடைநல்லூர் சேகனாப்பாவுடைய பாட்டனார் அவர்கள் ஆரம்பத்தில் பகதாத் ஷெரீஃபில் இருந்து கொச்சி வந்து கடல் வழியா நடந்து பகதாத் இங்க கொச்சி இந்த கோட்டார்ல தான் இருக்கிறா, அங்கதான் இருந்திருக்கிறா. அங்க இருந்து அந்த ஆன்மீக பணியெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது திட்டுவடைக்கு போக முடியாத உத்தரவு வந்து திட்டுவடையில சொந்த பள்ளியை கட்டி அங்க இமாமத்து பணி செய்து அங்க பல அற்புதங்களை நடத்தி அந்த பகுதியை புறாத்தி இஸ்லாத்தை நினைச்சிருக்கிறா. ஆன்மீக தொடர ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த எஜமான் அங்க இருக்கும்போது கோட்டார் ஓடுக்கும் யாரு ஷேக் மொஹிதீன் பாபாவுக்கும் வாபுக்கு பேரு ஷேக் உஸ்மான். அந்த அப்பச்சியப்பா நாயக்குடைய பேரு ஷேக் உஸ்மான். அதே பேரத்தான் வாப்பு கொடப்பட்டது. அப்ப எந்த அளவுக்கு குடும்பத்தோடு உள்ள தொடர்பு இருந்ததுங்கிறத நம்ம குறைக்கணும். அதே மகன் தன்னுடைய மகனார ஷேக் மீரான பாட்டை போய் இங்கே வாங்கிக்கணும்னு சொல்லி அங்க கடைகள் வாங்கிக்கிறார். ஆக இப்படி தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு அந்த இது பிடிப்பெருசி இருக்கு. மாஷா தான் கத்துக்கிறாதா. ஆக மௌலியாக்களுடைய தொடர்பு இப்ப சொல்லி காட்டினா யார நம்ம கரீர் மொஹிதீன் சலாமத்துல்லாஹி அவருடைய அருமை துணைவியார் அவர்கள் முந்தாச்சுமா என்ன சுன்னத்துல் ஜமாத்துல ரொம்ப பக்காவா இருந்தோம். சாதாரணமா இருக்கல. அந்த சுன்னத்துல் ஜமாத்துல என்ன பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, சொந்த வந்தவர்கள் இருப்பாங்க. அதையெல்லாம் ஒட்டு ஒதுக்கி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கல்யாண காட்சிகள் அது இதுலாம் போய் கலக்கிறது இல்லை. சொந்த வந்தவர்கள பலதரப்பட்ட மக்களா இருப்பாங்க. சோனா கொடுத்துருவாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் திருப்பி அனுப்பிடுவோம். அதுக்காக வேண்டி அந்த நாளில் கதவை போட்டுட்டு வெளியூருக்கு போயிடுறது. வெளியூருக்கும் போயிடுறது என்ன மயக்க வெட்டியா நீங்க உங்க சாப்பாடு வேண்டான்னு நாங்கள் வெளியூருக்கு போறோம்னு சொல்லி இருக்கிறோம். நெட்டுக்கு நேரம் பேசி போடுவோம். 10-60 குடும்பத்தை செய்தான் பகைச்சிக்கிட்டு இருந்தா. காயப்பட்ட குத்தியா மஞ்சள் இவ்வளவு பெரிய சிறப்பான இடமா கட்டுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். அதே மாதிரி குடும்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு சீருடைகள் இப்போ நேரத்து சரி படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது சரிபெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு சீருடையெல்லாம் இந்த அமைப்பில் போடணும்னு சொல்லி அதை ஊக்குவிச்சவோ அவர். இப்படி ஒரு காலகட்டங்களில் நல்ல சிறப்பான பணியை
தன்னுடைய கணவனார் நெறிமுறை அதற்கு அவர்கள் எந்த சேவையை பண்ணார்களோ அதுக்கு ஒத்து இந்த காலத்தில் பார்க்க முடியாது இல்லையா. கொஞ்சம் ஞான போக்கில் அப்படி போயிட்டு இருந்தோம்னா ஏங்க கூட 2 ரக்கா தொழுதுட்டா போதும், என்ன கூட 2 ரக்கா தொழுதுற மாதிரி தெரியுது, இப்படி போயிடுவிடும், இப்படி போயிடுவிடும், எங்க ராத்திரிக்கிற இடையில எடுத்து எந்த விஷயம் இப்படி ஆக குளிச்சு கீழே எடுத்து விட்டுருவா. கொஞ்சம் மேலே போனாலும் கீழே எடுத்து விட்டு உட்கார வச்சிருவா. அப்படி சீதைகள்லாம் இருக்கிறா. அப்படிலாம் இல்லாம கணவருக்கு ஒத்து இன்னமும் நல்ல செய்ய நல்லா நல்ல அறப்பணிகளை உலகத்துக்கு என்னென்ன சேவைகள் அல்லாவுடைய அல்லா ரசூலுடைய இதுகளை செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய இந்த காலத்துல இருந்துக்கிறா. சில மனுஷிகள் நினைச்சிருக்கிறா விரோதமாக ஆன்மீகத்துக்கு பெருங்கொண்ட குத்துமார்களுக்கெல்லாம் அப்படி இருந்துக்கிறா. ஆனா அந்த குத்துமார்கள் எழுதியிருக்கிறா பொறுமை. அப்ப அவர் சகாக்கள் தான் நியாயமே. நீங்க இப்படி இருக்கிறியா வீட்டமா பார்த்தா எப்பவும் கறித்தனி கையில வச்சு நிக்கிறாள் தனியில ஊதுறதுக்கு, நீங்க கொஞ்சம் கூட அது யோசனை அப்படி அந்த இதுல நான் பொறுமையா இருக்க போயிட்டு எனக்கு இந்த தெரிஞ்சா அதான் தந்திருக்கான்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட நீங்க பாக்குறீங்களா இல்லையா எப்படி நிக்கிறா கருமையா நிக்கிறா இல்லையா. எப்ப பார்த்தாலும் பக்கீர் கூட்டமா அவங்களுக்கும் யாரு 4 பக்கீர்மார்களை வந்து படிச்சு அதுக்கு படிக்க சொல்றது, அந்த விளக்கம் சொல்றது, ஆன்மீக பேச்சுகளை பேசும்போது அவங்க எஜி தண்ணி தூக்கி வந்துக்கிறது, ஒரே இந்த உபரமா பொருள் இருக்கிறதுன்னு சொல்லி மொத்தமா பேசுறது. இதை அந்த சகாக்கள்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவ அப்படி இருக்கட்டும், அதுக்கு நான் பொறுமையா இருக்கிறது அல்லாஹ் எனக்கு என்ன செய்யிருக்கிறான் தெரிஞ்சாவ தந்திருக்கான்னு அப்படி செய்திருக்கிறார். அவுலியாக்கள்லாம் அப்படிதான் உலகத்தில் உள்ளவர்களுடைய நோவினையை தாங்கி கொண்டு நோவினைய கஷ்டங்களை தாங்கிறது. அது யாருடைய குணம் வெளிக்காட்டினாங்க இல்லையா. அசீசுனாரி அனித்தும் ஹரீசுனாரி நோவினின் ரோபுறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக அலா குலுகின் அதீம். நீங்கள் மிக பிரமாண்டமான மகத்துவமான குணத்தில் யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். அவருடைய குணம் என்ன? பிறருக்கு வந்த அந்த கஷ்டங்களை தனக்கு வந்ததை போல் நினைக்கக்கூடியவர்கள், தனக்கு வந்ததை போல் நினைக்கக்கூடியவர்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. அதே நாயிபுகளாக அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அவுலியா அல்லாஹ்களும் அதே பண்பத்தை எடுத்திருக்கிறார். பிறருடைய கஷ்டங்களை நீக்கணும், அவங்கள் தரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளணும். இப்படிப்பட்டது. இப்போ புதையில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரித்திரத்தை பார்க்கிறோம். நிறைய பேசக்கூட நேரம் ஆகிட்டு இருக்கு. அவ ஒரு தடவை செய்யறா கப்பல்ல பயணத்துக்கு வர்றா. அப்ப கூட்டமா வந்தோம் வந்துட்டாங்க. இல்ல இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர் அப்ப அவர்கிட்ட வந்து அவர் எஜமான வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆயமே எங்களுக்கு நீங்க தான் தலைவராக இருக்கணும், ரொம்ப சந்தோஷங்கிறா. அவர் யாரு? நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்லல, ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லாரும் 10 பேர் 15 பேர் ஒரு வெளியூருக்கு போறா, அதுக்கு ஊடம் போறா. அப்ப நீங்க தான் எங்களுக்கு தலைவராக இருந்து வழிகாட்டணும், ரொம்ப சந்தோஷம். உடனே கூப்பிட்டாப்பா தலைவர் சொல்றது கேட்பியடா அப்படிங்கிறா. யாரு? தலைவர் சொல்றது தான் கேட்கணும். நிஜமானே நாங்கள் தங்களுடைய சொல்றதுங்க. சரி வாங்க எல்லாரும் இருந்தா அவங்க வச்சிருப்பாங்களே மூட்டை கொட்டணும் பேக்கு எல்லாம் சாமான் துணிமணி எல்லாத்தையும் தூக்கி என் முதுகுல சேர்த்துங்கிறோம். எல்லாத்தையும் என் முதுகு சேர்த்துங்கிறோம். செய்யுது கவுனி காதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்துடைய தலைவர் வந்து அவருடைய பணியாளர்கள் சொல்லிருக்காங்க. பணியாளர்கள் அப்போ நான் உங்களுக்கு தலைவராக இதை எது சொல்லிக்கிறீங்க நான் சொல்றது கேளுங்க. ஒரு ஆளா என்ன செய்யா என் முதுகுல உங்களுடைய பாரத்தை ஏற்றுங்க. கடைசியில் ஒன்றும் சொல்ல முடியல. கடைசியில் ஓட்டத்தை கொடுத்து கப்பலில் வண்டி கடவுளை வண்டி எல்லாத்தையும் ஒரு தூக்கி 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 வைக்கிறார். வச்சு ஒரு இடத்துல போய் நைட் தங்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அப்படியே கம்மியான குளிரும். ஒரு படியாசத்தில் வைங்களேன் அங்கே போய் தங்கலை. சரி போய் தங்குவோம்னு சொல்லி அங்கே போய் தங்க போயிட்டான். தங்க போனால் குழுக்க ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் நிறைய எல்லாம் படுங்கள் படுத்துட்டு அசரி வந்துட்டான். பயணத்தினுடைய அசரி எல்லாரும் அசல் தூங்குறான். எஜமானுக்காக இல்லையா யாரு? இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவ வாசல்ல அவருடைய துண்டை அப்படியே வேர்த்திக்கிட்டு என்ன நிற்கிறான்.
தூங்கி எந்த சுப்புக்காண்டி அனுப்பி பார்க்குறா. ஒரு வாசல் இருக்கிறா, துண்டை இப்படி மறைஞ்சிக்கிட்டு செய்கிறா, இப்படி நின்றுக்கிறா. எப்படி நிற்கிறான்னு சொல்லி இதுமா என்ன எப்படி நிற்கிறேன் அப்பா நிற்கிறேன்னா பயணத்துலேருந்து வந்துருக்கியா, குளிர் கடுமையான குளிராக இருக்குது, வாசல்ல இந்த குளிர் காற்று செய்யுது, ரொம்ப வேகமாக அடிச்சு விட்டுது, என் துணியை கொஞ்சம் வாசல் நின்றுட்டா, ஒரு காவாசி காத்தாவது உள்ள வராமல் உங்களுக்கு இடத்துல இல்லாமல் இருக்குமாங்கிறத நான் விடிய விடிய நின்றேன். பாருங்க எப்படி யாருடைய பண்பு வாயினால் சொல்லிடுறோம். பெரிய விநாயகர் பாருங்க எந்த வேலை பார்க்கறான்னு பாருங்க. இப்படித்தான் அவுலியாக்கள் உம்மத்துமார்களுடைய கவலைகளை தீர்க்க வேண்டும், அவர்களுடைய சிரமங்களை நீக்க வேண்டும். இந்த உலகத்திலே மட்டுமல்ல மறு உலகத்திலேயும் அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பாடுபட்டிருக்கிறார்கள். தரீக்கத்தினுடைய இதை நமக்கு அறிஞ்சிருக்கிறார், பிடிப்பா தந்திருக்கிறா. இதுல பிடிச்சு நின்னா நிச்சயமா இம்மையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும், இம்மையினுடைய வாழ்க்கையும் சிறக்கும், மறுமையிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கூட்டத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக அவுலியாக்கள் கடுமையாக பாடுபட்டு அகீதா கிட்ட நிறைய ஆயிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஒரு தூசி கூட விழுற மாதிரி செய்யக்கூடாது. பேசுறாங்கன்னா அவங்களையெல்லாம் தூரம் ஒதுக்கி விடுங்கள். அவர்கள் சொந்த அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மச்சனா இருந்தாலும் சரி, பாப்பா மகனா இருந்தாலும் சரி, காலால உதச்சி தள்ளிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நில்லுங்கள். சொந்த பந்தம் வேணும் அப்படி இப்படின்னு போயிட்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்க மாட்டார்கள், அவுலியாக்கள் கிடைக்க மாட்டார்கள். மௌத்துடைய ஆள் ரொம்ப மோசமாயிடும். அதனாலதான் நாம புடிச்சு நிக்க வேண்டியது சொந்த பந்தங்கள்லாம் அப்புறமா வச்சுக்கிட்டு அல்லாஹ் ரசூல் பொருத்தமான வழியில் இருக்க வேண்டும், அவுலியாக்களுடைய வழியில நிதர்சனமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு நாம் ஜெயமடைய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல வழியில உண்மையான தரீக்கத்தை பிடித்திருந்து காமிலான முகமிலான ஷேகுமார்களை பிடித்திருந்து அந்த வழியில நாம் நீர்வரையில் வெற்றி பெற்ற ஜெயம் பெற்ற ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்கூட்டத்தில் நம்மை எல்லாம் ஆக்கிடுவாராக. உண்மையிலே மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்குளிர்ச்சியான உம்மத்துமார்களாக நம்மை ஆக்கிடுவாராக. அவுலியாக்களுடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஆக்கிடுவாராக. வாது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பி ஸல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலல் ஆலி வல் இமாம் வர்துல் ஆலம் முஹியத்தீன். ரப்பி ஸல்லி அலன் நபி வஸல்லிம் وعلى الآل والإمام خواجہ غریب نواز الكرمی. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام شاہ میران الكرمی. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام سلطان بادشاہ الكرمی. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام خواجہ بندے نواز الكرمی. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام خواجہ مسعود احمد الكرمی. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام شيخنا عباد الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام شيخنا عباد الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام حجر عباد الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام بصير عباد الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام شيخ عباد الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام هادي عباد الكرمي. ربي صلي
على النبي وسلم وعلى الآل والإمام والأنباء الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام والأنباء الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام والأنباء الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام خلوة رايح الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام خلوة رايح الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام رايح الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والإمام معبود الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والأولياء أجمعين رب صل على النبي وسلم وعلى الآل والأمين من أمة الكرم رب صل على النبي وسلم وعلى الآل والشهداء أجمعين صلوات الكريم شهر وأولى ألف ألف على رسول المعلى بشيرا بصلاة طه نبيا وارفع عن شيخنا وليا هديا ربنا سبحانه وزيا نتذكر محل ذكر وشكرا وبه نستعين جنات عدن ذاك روح وتلك روح وريحا بصلاة طه نبيا وارفع عن شيخنا وليا هديا صلوات الكريم شرا وحولا ألف ألف على رسول المهلا يا وهاب يا تواب سبحان المؤمنين سلم سلم على شافي المسلمين وارلا عن مولانا فوز الله محي الدين وسكننا فيه خير الدنيا والدين يا وهاب يا تواب سبحان المؤمنين سلم على شافي المسلمين وارلا عن مولانا فوز الله محي الدين وعزنا فيه في الدنيا ويوم الدين يا وهاب يا تواب سبحان المؤمنين سلم على شافي المذنبين وارلا عن مولانا فوز الله محي الدين وعافينا فيه من كل داء يا متين يا وهاب يا تواب سبحان المؤمنين سلم على شافي المذنبين وارلا عن مولانا فوز الله محي الدين وهاجرنا به هداية لم تفر يا متين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وآله صلى الله على محمد
sallallahu alaihi wa ashabihi sallallahu ala Muhammadin sallallahu alaihi wa ummati sallallahu ala Muhammadin ya Rabbi salli alaihi wa sallim. Jazakumullah khairan. Assalamualaikum.